இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் மக்கள் தொகை 2065ஆம் ஆண்டு வாக்கில் 170 கோடியை தொட்டு அதன் பிறகு குறைய தொடங்கும் என்று ஐநா தெரிவித்துள்ளது. உலக மக்கள் தொகை குறித்த விரிவான அறிக்கையை ஐநா வெளியிட்டுள்ளது. அதில் 146 கோடி பேருடன் உலக மக்கள் தொகையில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இறப்பு வீதத்தை விட பிறப்பு வீதம் குறைந்துவிட்டதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இறப்பு வீதம் 100க்கு 2.1 உள்ள நிலையில் பிறப்பு வீதம் 100க்கு 1.9 இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970களில் ஒவ்வொரு இந்திய பெண்ணுக்கும் சராசரியாக 5 குழந்தைகள் பிறந்ததாகவும் தற்போது அது 2ஆக குறைந்துவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் 14 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் 24 விழுக்காட்டினராக இருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் 15 முதல் 64 வயதுள்ளவர்கள் 68 விழுக்காடு இருப்பதாகவும் இது உழைக்கும் வயதினர் அதிக அளவில் இருப்பதை காட்டுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 65 வயதுக்கு மேற்பட்டோர் 7 விழுக்காடாக இருப்பதாகவும் வரும் காலங்களில் இது மேலும் உயரும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சராசரியாக இந்தியர்களின் ஆயுள் காலம் ஆண்களுக்கு 71ஆகவும் பெண்களுக்கு 74ஆகவும் இருப்பதாகவும் ஐநா மக்கள் தொகை அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவின் மக்கள் தொகை இன்னும் 40 ஆண்டுகளில் 170 கோடியாக அதிகரிக்கும் என்றும் பின்னர் இது சரிய தொடங்கும் என்றும் ஐநா கணித்துள்ளது. அருங்காட்சியகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த உண்மையான அனபெல்லா பொம்மை காணாமல் போனதாக செய்திகள் பரவிய நிலையில் அது உண்மை இல்லை என்று அமெரிக்காவின் லூசியானா அருங்காட்சியகம் கூறியுள்ளது. தனது உரிமையாளருக்கு மிக கோரமான மரணத்தை கொடுத்ததாக கருதப்படும் அனபெல்லா பொம்மையை அடிப்படையாக வைத்து பல பேய் படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று உள்ளது. அதேபோல கடலில் நீந்தும் சுறாவை கண்டு விமானத்தில் தொழில்நுட்ப மாற்றம் ஒன்றை ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் செய்துள்ளனர். விசேஷ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட மென்மையான தாளை விமானத்தின் பக்கவாட்டில் ஒட்டுவதால் எரிபொருள் செலவு குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மென்படலத்தில் உராய்வுத்தன்மை குறைவாக இருப்பதால் விமானம் காற்று வெளியில் எளிதாக நகர முடிவதாகவும் இதனால் எரிபொருள் தேவை குறைவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சுறாக்களில் தோலில் உள்ள மென்படலத்தால் அவை நீரின் ஓட்டத்தை எளிதாக சமாளித்து விரைவாக நீந்துவதை கண்ட பின்னரே இந்த யோசனை தங்களுக்கு உதித்ததாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். எரிபொருள் பயன்பாடு குறைவதால் அவை உமிழும் புகையின் அளவும் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைவதாகவும் சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். நடப்பு நிதியாண்டில் இருசக்கர வாகன விற்பனை 9% வளர்ச்சியடையும் என்று கேர் எட்ஜ் ரேட்டிங்ஸ் நிறுவனம் மதிப்பீடு செய்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வீதத்தை குறைத்திருப்பது, மக்களிடையே வாகன தேவை அதிகரித்திருப்பது வாகன விற்பனை உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. 2022-23 நிதியாண்டில் இருசக்கர வாகன விற்பனை 8%, 2023-24 நிதியாண்டில் 10%, 2024-25 நிதியாண்டில் 11% வளர்ச்சியை பதிவு செய்தன. பைக்கை விட ஸ்கூட்டர் மாடல் அதிக விற்பனையை பதிவு செய்யும் என்று அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சென்ற நிதியாண்டில் பைக் விற்பனை 9%, ஸ்கூட்டர் விற்பனை 17% இருந்தது. இந்தியாவில் வறுமை நிலை குறித்து மத்திய அரசுக்கு சங்கடம் தரும் தரவுகள் மூடி மறைக்கப்படுவதாக காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. வறுமை கோட்டின் அளவை $3 என்று உலக வங்கி உயர்த்திய பிறகும் இந்தியாவில் தீவிர வறுமை 5.3 விழுக்காடாக குறைந்திருப்பதாக தெரிவித்தது. ஆனால் ஒரு நாளைக்கு $3 அதாவது சுமார் $260 செலவழிப்பது கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு போதுமானதல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா தெரிவித்துள்ளார். பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, கொரோனா பெருந்தொற்று ஆகியவற்றால் வறுமை அதிகரித்தது மறைக்கப்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அளவை வரையறுக்க மோடி அரசு மறுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து விடுவித்து விட்டதாக கூறப்படுவது ஜோடிக்கப்பட்ட குறியீடுகளின் அடிப்படையிலானது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் தாக்குதலில் சேதமடைந்த ஜம்மு காஷ்மீர் வீடுகளுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க 25 கோடி ரூபாயை ஒதுக்கி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டுள்ளார்.
பாகிஸ்தானின் தாக்குதலில் சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படி 2060 வீடுகளுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல பஞ்சாபில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் நிவாரணம் அளிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குற்றாலம் பிரதான அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணியின் கையை பாம்பு சுற்றியதால் அங்கிருந்தவர்கள் அச்சத்தில் பதறினர். நேற்று இரவு குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணி மீது நீர்ச்சாரை பாம்பு ஒன்று விழுந்து அவரது கையை சுற்றியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த சுற்றுலா பயணி அந்த பாம்பை கையிலிருந்து எடுத்து அருவி ஓடையில் வீசினார். பிரதான அருவி பகுதியில் நேற்றிரவு மட்டும் 3 முறை மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மின் விநியோகம் இல்லாத நேரத்தில் இந்த சம்பவம் ஏற்பட்டது. இதனால் செல்போன் வெளிச்சத்தில் பாம்பை அகற்றியுள்ளனர். விண்வெளித்துறையின் அதீத வளர்ச்சி ஓசோன் படலத்தை பாதிக்கும் என்று நியூசிலாந்தைச் சேர்ந்த கேண்டர்பரி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 2019 102 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட்டன. 2024 இந்த எண்ணிக்கை 258 உயர்ந்துள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை பல மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதல் ஆண்டுக்கு 2000 உயரும் சமயத்தில் அது ஓசோன் படலத்தில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நியூசிலாந்து விஞ்ஞானிகள் லாரா ரெவல், மைக்கேல் பனிஸ்டர் எச்சரித்துள்ளனர். ஓசோன் படலம் ஆபத்தான கதிர்களிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. சென்ற நூற்றாண்டின் அதீத குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியேற்றத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஓசோன் படலம் தற்போதுதான் படிப்படியாக மீண்டு வருகிறது. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதல் அதிகரிக்கும் பட்சத்தில் அதன் ஓசோன் படலம் கூடுதல் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்துள்ளனர். மாம்பழ சீசன் உச்சத்தில் இருக்கிறது. விலையும் அதிகமில்லை. எனவே தினமும் மாம்பழம் சாப்பிடுங்கள். வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, நம் உடலுக்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் அதில் இருக்கின்றன என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டால் நமது தினசரி வைட்டமின் சி தேவையில் 75%, வைட்டமின் ஏ தேவையில் 20% அதிலிருந்தே கிடைத்துவிடும். அதேபோல 1/4 கிலோ மாம்பழம் சுமார் 150 கலோரிகளை தருவதுடன் 5 கிராம் நார்ச்சத்தையும் கொடுக்கிறது. வைட்டமின் B6, வைட்டமின் இ, தாமிரம், பொட்டாசியம் போன்றவையும் அதில் இருக்கின்றன. இனிப்பு தூக்கலாக இருந்தாலும் கடையில் வாங்கும் ஸ்வீட்டுகளுடன் ஒப்பிடுகையில் இவை உடலுக்கு அதிக தீங்கு விளைவிப்பதில்லை. மாம்பழத்தில் கொழுப்பு, சோடியம் போன்றவையும் மிக குறைவாக இருக்கின்றன. சுருக்கமாக சொல்வதென்றால் மாம்பழங்கள் நம் செரிமானத்திற்கு உதவுவதுடன் கண் பார்வையையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். நம் சருமத்தை பிரகாசிக்கச் செய்வதுடன் இளமையான தோற்றத்தையும் தரும் என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். இந்தியர்களிடையே புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் நாம் அன்றாடம் உட்கொள்ளும் பல உணவுகள் புற்றுநோய்க்கு காரணமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். புற்றுநோயை ஏற்படுத்தும் ஆபத்து நிறைந்த உணவுகளின் பட்டியலில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் முதல் இடத்தில் உள்ளன. புற்றுநோய்க்கும் அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகிறது. பீட்சா, பர்கர், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஆகியவைதான் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்று பெரும்பாலானோர் நினைத்து கொண்டிருக்கின்றனர். பிஸ்கட், சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் உள்ளிட்ட பேக்கரி உணவுகள் அனைத்தும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் என்கின்றனர் மருத்துவர்கள். அதிக சர்க்கரை நிறைந்த குளிர்பானங்கள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், கிரில், தந்தூரி போன்ற அதீத வெப்பத்தில் சமைக்கப்படும் உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் என்றும் மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது இளைஞர்களிடையே வாழ்க்கை முறை மாறி வருவதாகவும், முறையான தூக்கமின்மை, நள்ளிரவு அதிக உணவுகளை எடுத்துக்கொள்வது நோய்களை வரவேற்கும் காரணிகளாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். நோய்களிலிருந்து தப்பிக்க உடற்பயிற்சியை நம் அன்றாட செயல்பாடுகளில் ஒன்றாக ஆக்கிக் கொள்வது மிக அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவட்ட அமைச்சரான நேரு மீது பெயரை குறிப்பிடாமல் அதிருப்தி தெரிவித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி மற்றும் கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி,
சமுத்திரத்தில் பாலம் கட்டுவதற்கான திட்டம் மன்னச்சநல்லூருக்கு மாற்றப்பட்டதாகவும் அதனாலேயே அமைச்சர் மீது வருத்தம் ஏற்பட்டதாகவும் கூறினார். மந்திரி மேல எனக்கு வருத்தம் வந்தது, அந்த சமுத்திரத்துக்கு வந்த பாலத்தை கொண்டு போய் மறுபடியும் மனுஷங்களை கொடுத்ததுதான். அந்தந்த தொழுகைக்கு என்னென்ன வருதோ அதை பண்ணுங்க. அடுத்தவங்க சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடுறதோ அதெல்லாம் தப்பு. அது மாதிரி நீங்க எனக்கு ஒதுக்குன பாலத்தை கொண்டு போய் எங்க கொடுத்த தப்பு. இந்த எனக்கு கண்ணுடைய முடிக்கிறாங்க. சமுத்திரம் அவசியம் போடுறது. இந்நிலையில் இந்த பேச்சு குறித்து விளக்கம் அளித்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, ஒரு தொகுதிக்கு வரும் வளர்ச்சிப் பணிகளை மற்றொரு தொகுதிக்கு மாற்றுவது அமைச்சருக்கும் தனக்கும் வருத்தம் உருவாக்குவதாக தெரிவித்தார். இருவருக்குள்ளும் வருத்தம் உள்ளதாக கூறவில்லை என்றும் கூறியுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 14,582 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எனப்படும் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 7ஆம் தேதி முதல் பெறப்படும் என்றும் ஜூலை 9 முதல் 11ஆம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ள கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை முதற்கட்ட தேர்வு நடத்தப்படும் எனவும் டிசம்பர் மாதத்தில் 2ஆம் கட்ட தேர்வு நடத்தப்படும் என்றும் பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. பிரபல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் நிக்கோலஸ் பூரன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 29 வயதில் ஓய்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர் இம்முடிவுக்கான காரணம் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இடது கை பேட்டரான பூரன் வெஸ்ட் இண்டீஸுக்காக அதிக எண்ணிக்கையில் T20 சர்வதேச போட்டிகளில் ஆடியவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்களை எடுத்த வெஸ்ட் இண்டீஸ் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்காக T20 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள பூரன் அந்த அணியின் கேப்டனாகவும் சில காலம் இருந்தவர். IPL-இல் லக்னோ அணிக்காக நிக்கோலஸ் பூரன் ஆடி வருவது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியில் அடுத்த 3 நாட்களில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் தற்போது கடுமையான வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வார இறுதியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி மக்கள் அதிக தண்ணீர் குடிக்கவும், வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கவும், வெளியே செல்பவர்கள் முழு ஆடை அணியவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக ஆயா நகரில் 45.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வாசிப்பு பல கதவுகளையும் திறக்கும் மந்திர வழி. அந்த வாசிப்பை நேசிப்பவர்களுக்காக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் புத்தக பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் சென்னை மெட்ரோ ரயில் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பயணிகள் இந்த வழியாக செல்கிறார்கள். இங்கு வரக்கூடிய பயணிகள் வசதிக்காக தற்போது இந்த புத்தக பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கிறது. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை சார்ந்த புத்தகங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு வரலாறு, சோழர் வரலாறு, வானியல், மௌரியர் வரலாறு என பல்வேறு வரலாற்று சார்ந்த புத்தகங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த பாடநூல் கழகத்தில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசுடைய பாடப்புத்தகங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களும் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற பப்ளிஷர்ஸ் உடைய புத்தகங்களும் இங்கு விற்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் பழனியப்பா பிரதர்ஸ் உள்ளிட்ட கதா பப்ளிஷர்ஸ் உள்ளிட்டோருடைய புத்தகங்களும் இங்கு வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வெயிட் பண்ணி படிச்சுட்டும் போலாம், அதற்கான வாய்ப்புகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு சிற்றுண்டியும் உள்ளே தொடங்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. குழந்தைகளுக்கான புத்தகங்களும், அதே போல பள்ளி படிக்கக்கூடிய புத்தகங்கள், CBSE மாணவர்களுக்கான புத்தகங்கள், தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட புத்தகங்களும் இங்கு அதிக அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இங்க கூகுள் பே போன்ற டிரான்சாக்சனும் இங்க பண்ணிக்கலாம். அதே போல பொருணை போன்ற கீழடி சார்ந்த புத்தகங்களும், அதிக அளவிலான தமிழ் நூல்கள் இங்க இடம்பெற்றிருக்கின்றன. நீங்க பார்க்கலாம் சிற்றுண்டி இங்க வர்றவங்க அப்படியே டீ சாப்பிட்டே படிக்கிறதுக்கான வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் முறையாக இங்க சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் இது போன்ற, அதாவது பயணிகள் ஒரு ட்ரெயினுக்காக காத்திருக்கணும், ஒரு 3 மணி நேரம் காத்திருந்தா கூட இங்க உள்ள அமர்ந்து புத்தகங்களை படிச்சுட்டு முடிஞ்சா வாங்கிட்டு போய்க்கலாம். சின்ன சின்ன புத்தகங்கள், டிராவல்ல படிக்கிறதுக்கான புத்தகங்களும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ரமேஷ். பாகிஸ்தான் அரசின் கடன் 76 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்து விட்டதாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 2.5% இருந்த நிலையில் இந்த ஆண்டு அது 2.7% உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்த நிலையில் தற்போது அது மீண்டு எழத் தொடங்கியிருப்பதாக அந்நாட்டு நிதியமைச்சர் அவுரங்கசீப் தெரிவித்திருக்கிறார்.